லைலத்தின் உஸ்ரிய பி, என்னை மேராஜிற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாமின் கபரை கடந்து சென்றேன். ரஅய்து மூசா யுஸல்லி ஃபீ கபரிஹி, மூசா தனது கபரிலே தொழுது கொண்டிருந்தார். புகாரில இருக்கு, எல்லா நூல்லையும் இருக்கு. ரஅய்து மூசா யுஸல்லி ஃபீ கபரிஹி, மூசா கபரிலே தொழுது கொண்டிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போகிறார்கள். போவது இரவு நேரம். இரவு நேரம் வெளியில் உள்ளது தெரிகிறதே பெரிய பாடு. தமிழில் சொல்லுவாங்கல்ல, பகல்லையே பசுமாடு தெரியல, நைட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி இரவிலே பயணம். எதிரிலே உள்ளவைகள் அல்ல, கபருக்கு கீழே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகுவதை சஹீஹான ஹதீஸுகளில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேசுகிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல சஹாபாக்களை பொறுத்தவரை. காரணம் என்னன்னா, நிறைய தடவை தொழுகையிலேயே சொல்லியிருக்காங்க, இன்னி அரா மாலா தரவுன வாஸ்மஉ மாலா தஸ்மஉன், நீங்க பார்க்காததையெல்லாம் நான் பார்க்குறேன், நீங்க கேட்காததையெல்லாம் நான் கேட்குறேன். நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. தொழுகையில முன்னாடி இமாமத் செய்வாங்க, தொழுகை முடிஞ்ச உடனே கேட்பாங்க யாரு பேசினது. வேற ஒரு தடவை கேட்டாங்க யார் சலாத்துக்கு பதில் சொன்னது. தொழுகையில் இருக்கிறப்ப யாரோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்காங்க போட்டிருக்கு, அவரு வலைக்கும் சலாம்னு வழக்கம் போல சொல்லிட்டாரு. பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியும் பார்ப்பார்கள். அராமாலா தரவும் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா சூறாவை உங்களில் யாரோ ஓதிட்டு இருந்தீங்க நான் தொழுக வைக்கிறப்போ, யாரு அவர் எந்திரிச்சு நான் தாங்கிறார். பர்டிகுலராக சூறாவை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவை ஓதிட்டு இருந்தீங்களே யாரு, அவர் எந்திரிச்சு நான் தான் சொல்றார். தொழுது முடிச்ச ஒன்று கேட்குறாங்க, உங்களை யாரும் ஓடி வந்து சேர்ந்தீங்களே தொழுகையில் யாரு. இப்படி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா எல்லாமே கடைசி ஸ்டெப்பில் பெரும்பாலும் ரன்னிங்கில் தான் வர்றாங்க. ஒது செஞ்சுட்டு தட்டன்னு வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிறது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களில் ஓடி வரவே கூடாது. ஒது செஞ்சதுக்கு பின்னாடி நார்மலாக மட்டும்தான் நடந்து வரணும். நாமெல்லாம் ஓடி வர்றதுக்கு அர்த்தமே வேறு. என்னன்னா, கொஞ்சம் பின்னாடி எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காய் தொழுவோம், அதில் 5 நிமிஷம் லேட் ஆகும். அதில் பின்னாடி யாராவது தக்பீர் கட்டிக்கிட்டா கடந்து போகிறது கஷ்டமாயிடும். இதில் ஏதாவது சுன்னத் தொழுகைக்கு பின்னால் பயானுன்னா அது அதை விட சிரமமாயிடும். அதனால் தட்டப்புட்டன்னு ஓடி வந்து எப்படியாவது சேர்ந்துடுற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒருத்தர் அப்படி ஓடி வந்து சேர்ந்துட்டார். கட்டன்னு வந்து ஒரு ரசூல்லா தொழுக முடிஞ்ச ஒன்று கேட்டாங்க, யார் ஓடி வந்தா? நான் தான். எல்லாத்தையும் சொன்னாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன், முதல்ல நீ எதனால் இப்படி ஓடி வந்த? அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பின்னாடி கிடைக்கிற ஒரு ரக்காயத்து இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் இமாமத்து செய்கிறீங்க, பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி, உங்கள் கூட எனக்கு கிடைக்கிற ஒரு ரக்காயத்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். நான் அந்த ஆசையில் தான் ஓடி வந்தேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் உன்னுடைய இந்த ஆசையை அதிகப்படுத்துவானாக சொல்லிட்டு இனிமேல் ஓடி வராத. தொழுகைக்கு வரும்போது லா தஅத்திஹா தஸ்ரஈன வஅதூஹா தம்ஷீன், நீங்கள் எப்போது தொழுகைக்கு வந்தாலும் அது இமாம சலாம் கொடுக்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் ஓடி வரக்கூடாது, நடந்துதான் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அவரு வேணா, அந்த சஹாபி வேணா உண்மையாலுமே ரக்காயத்து போயிடும், ரசூலுல்லாஹ் கூட ஒரு ரக்காயத்துன்னு வந்திருக்கலாம். நாமெல்லாம் அப்படி ஓடி வர்றதெல்லாம் இல்லை. நாம் டப்புன்னு அப்படியே அதோட முடிக்கணும், சலாம் கொடுத்ததோடு எல்லாம் முடிச்சு எஸ்கேப் ஆகணும், அதுக்காக ஓடி வர்றது இல்லை. நம்ம அப்படி இல்லைன்னு நீங்கள் சொன்னால் இருக்குதுங்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் தெரியுமா? வேகமாக வர்றாருல, இமாம் ருக்குவில் இருந்தாருன்னா ருக்குவிலேயே கேட்ச் பண்ணுறதுக்காக வேகமாக வந்து கேட்ச் பண்ணுவார், எப்படியாவது பிடிச்சிருவார். எந்திரிச்சிட்டாருன்னு வைங்களேன் இமாம, அதே வேகத்தில் சஜிதாவுக்கு தக்பீர் கட்டிட்டு போக வேண்டியதானே, போக மாட்டார். ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் சேர்ந்தா அந்த ரக்காயத்து கணக்கில் வராது. ருக்குவுக்கு அப்புறம் முதல் சஜிதாவில் சேர்ந்தாலோ ரெண்டாவது சஜிதாவில் சேர்ந்தாலோ இட்ஸ் நாட் கவுண்டட், கவுண்டிங்கில் வராது. அதனால் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவ்வளோ வேகமாக வந்தவர் கர்ச்சீப் எடுத்து மூஞ்சி துடைப்பார்.
கையெல்லாம் துடைச்சி காலெல்லாம் துடைச்சி ரெடி பண்ணுவார். ஃபேனுக்கு சென்டர் பாயிண்ட் பார்ப்பாரு. அப்புறம் யார் யார் வந்திருக்கான்னு பார்ப்பாரு. ஆமாம், சில பேர் நல்லா இருக்கிற வேண்டியை போய் ஓரத்தில் அவுத்து கட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னு கேட்டால் இது அவர் மேலே வரட்டும், இமாமு 2 சஜிதாவெல்லாம் முடிச்சுட்டு அவர் மேலே வரட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போய் ருக்குவுக்கு அப்புறம் சேர்ந்தா கணக்கில் வராது. ருக்குவிலேயே சேர்ந்துட்டா அதுக்கு தான் வேகமாக வர்றது. அந்த வேகமாக வர்றது கூட எப்படி இருக்கும்னா தட்டன்னு கொடுக்குற சவுண்டு பேஷ்மாவுக்கு நீ எந்திரிக்காத, ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் காணாததை நான் காணுகிறேன். வஸ்மஉ மா லா தஸ்மஊன், நீங்கள் கேட்காததை எல்லாம் நான் கேட்கிறேன். எனவே தங்களுக்கு பின்னாலே என்ன நடக்கிறது என்பதும் ரசூலுல்லாஹுவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து மூஸா யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, நான் மூஸா அலைஹிஸ்ஸலாமை கபரிலே அவர்கள் தொழுகுவதை நான் பார்த்தேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜிலே நீண்ட சொல்லிக்கொண்டே போவதல்ல, நான் ஒரு கோணத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எதனால் அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்று தொடங்கினான்? எதனால் இது ஆச்சரியமான பிரயாணம்? இங்கே நடைபெற்ற ஆச்சரியங்கள் என்னென்ன? கடைசியாய் சிதறத்துல் முன்தஹா என்கிற இடத்திற்கு வருகிற போது ஜிப்ரீலும் நகர்ந்து கொள்ள கலந்து கொள்ள அங்கிருந்து தொடங்குகிறது ரசூலுக்கும் ரப்புக்குமான பயணம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கிறார்கள் நாயகம். பார்த்தாங்களா? அல்லாஹ் எப்படி இருந்தான்? பூமியில் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹுவை பார்த்த விஷயத்தில் ஷரியத்தில் 3 நிலைப்பாடு இருக்கிறது. நாம் அவசியமாக ஈமானுடைய உறுதிக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் சொல்லுவாங்கல்ல, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அல்லாஹ்வை பார்த்தவங்க யாரும் பார்த்து சொன்னதும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பார்த்தவங்க யாரும் சொன்னதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், கண்டிப்பாக பார்த்தாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. உலகத்தில் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். ரஆ ரப்பஹு பிஐனைஹி, ரப்பை ரசூல் அவர்கள் 2 கண்களால் கண்டார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் சத்தியமிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இன்னன் நபிய்ய அவ்வலு மக்லூகின் ஹலகஹல்லாஹு வஃபகஹு லிருயதி. முதல்ல துனியாவில ஒரே ஒரு படைப்பு அல்லாஹ் அவனை பார்க்க தேர்ந்தெடுத்தான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். மாணவர்கள் எல்லாம் இருக்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது, அத்தஅஜபூன அல் குன்னத லி இப்ராஹிம் வல் கலாம் லி மூஸா வல் ருயத லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பராய் இப்ராஹிமை தேர்ந்தெடுத்த இறைவன், பேசுவதற்கு மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன், பார்ப்பதற்கு பெருமானாரை தேர்ந்தெடுத்ததில் உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? இப்ராஹிமை அல்லாஹ் கலீலுங்கிறான், நண்பருங்கிறான், நண்பராக தேர்ந்தெடுத்தான். தூர்மலை அடிவாரத்திலே மூசாவோடு பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தான். மூசாவிற்கு கலீமுல்லா என்று பெயர், ரப்போடு பேசுபவர் என்று பெயர். வேறு எந்த நபியும் அப்படி பேசியதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். பேச்சிற்கு ஒரு மூசா, நட்பிற்கு ஒரு இப்ராஹிம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ரப்பு தேர்ந்தெடுத்து கொண்டான். இதில் உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? இதுவெல்லாம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். 2வது கருத்து, ரசூல் ரப்ப பார்க்கல, பார்த்தாங்கன்னு வர்றது கருத்தும் உள்ளத்தால பார்த்தாங்க, கண்ணால பார்க்கல. கண்ணால பார்த்ததா சொன்னா அது பொய் இப்படிங்கிற கருத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்து. ஆனாலும் இந்த கருத்தை நிறைய பேர் பல்வேறு ஆதாரங்களால் மறுக்கிறார்கள். இல்லை, கண்டது உண்மை. அல்லவா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள், தஜல்லா ரப்புஹு லிநபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது கருத்து, பார்க்கிறது தான். ரப்பு ரசூலுக்கு தோற்றமளித்தான், பார்த்தார்கள். தோற்றமளித்து பார்ப்பது வேறு, நேரடியாக பார்ப்பது வேறு. உதாரணம் மூலமா சொன்னமா புரியும். மொபைல்ல நமக்கு நிறைய உருவம் தெரியும். மொபைல்ல அவங்க அம்மா தெரியும், அவங்க அத்தா தெரியும், பழகின நண்பன் தெரியும், எல்லாம் தெரியும். உடைச்சு பார்த்தீங்கன்னா ஒயர் தான் இருக்கும். இது தஜல்லி என்று சொல்லுவார்கள்.
தோற்றமளித்தல், அவ்வளவுதான். கண்ணாடியில போய் நிற்கிறோம், அழகா ஜம்முன்னு எல்லா விதமான இதோட நின்று பூரா பார்ப்போம். பின்னாடி தட்டினீங்கன்னா அட்டை தான் இருக்கும். பாதரசம் முலாம் பூசப்பட்ட ஒரு கெமிக்கல் அது. கண்ணாடி வெளியில தெரிகிற, இதுக்கு பேர் தஜல்லி என்று பெயர். ரப்பு தோற்றமளித்தான். தோற்றமளிப்பு ஹவுஸ்ல போய் நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்ம உருவம் தெரியும். ஒரு அடி அடிக்கலான்னு குத்துனீங்கன்னா வெறும் தண்ணிக்குள்ளதான் கை போகும். அங்கே இருப்பது நாம் அல்ல, தோற்றமளித்தல். தோற்றமளித்தல் என்பதற்கு தஜல்லி என்று பெயர். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாய் பெரும்பாலான பேருடைய கருத்து, ரப்பை அவர்கள் பார்த்து விட்டு வந்தார்கள். மேராஜினுடைய ஆச்சரியங்கள் மாத்திரம் சொன்னால், ஆச்சரியங்கள் மாத்திரம் விடிய விடிய பேசணும். சும்மா அல்லாஹ் சுபஹான் அல்லதின்னு ஒரு வார்த்தையை தொடங்கல. ஒரு சூறாவை அப்படி எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி இப்படியே தொடங்குறவன் திடீர்னு சுபஹான் அல்லதிங்கிறான். முழுக்க முழுக்க வியப்புகள் நிறைந்த ஒரு பயணம் மேராஜினுடைய பயணம். சரி, மேராஜினுடைய பயணத்தினுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதல்ல, கடைசியாய் செய்தி மேராஜின் வழியாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற ஹதீஸ், மேராஜிலே பெருமானாருக்கு 3 விஷயங்கள் மிகப்பெரிய கிஃப்டாக தரப்படுகிறது, மிகப்பெரிய அன்பளிப்பாக. ரப்போடு பேசியது, சொர்க்கம் பார்த்தது, நரகம் பார்த்தது, திரும்பி வந்தது, மூசாவோடு உரையாடியது, ஒவ்வொரு நபிமார்களுடன், இதெல்லாம் நம்ம சொல்லலை. பல தடவை பல்வேறு கட்டங்களிலே மேராஜிலே நாம் கேட்டிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். 3 செய்திகள். அதில் முதல் செய்தி ஃபர்து தொழுகையாக 5 வேளை. ஃபர்து தொழுகையாக 5 வேளை மேராஜில் வைத்து பெருமானாருக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட 2வது செய்தி சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி 1 லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா 2. இந்த 2 வசனங்களும் மிகப்பெரிய அன்பளிப்பாக தரப்பட்டது. குர்ஆன் ஒரு கிஃப்ட், அதில் ஆகப்பெரிய கிஃப்ட் என்று இந்த 2 வசனம் சொல்லுவார்கள். பக்ராவின் கடைசி 2 சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது. இரவிலே இந்த 2 ஆயத்தையும் ஓதிவிட்டு படித்தவனுக்கு கஃபத்தாஹு, அவனுக்கு இந்த 2 ஆயத்தே போதும், எல்லா பலா முசீபத்திலிருந்தும் அவனை காப்பாற்றும். பக்ராவினுடைய 2 வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். முதலிலே கொடுக்கப்பட்ட தொழுகையினுடைய 5 வேளை என்பது 50 வேளையாக இருந்து அனுபவப்பட்ட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் இது உங்கள் உம்மத்துக்கு ஒத்து வராது என்று சொல்லி 55ஆக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் இதை கொடுத்தார். 2வது பக்ராவினுடைய கடைசி 2 வசனம். 3வது ஷிர்க் அல்லாத அத்தனை பாவங்களையும் மன்னிப்பதான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை ரப்பு மேராஜிலே கொடுத்தார். இணை வைக்காமல் என்னை சந்தித்தால், அது எவ்வளவு பெரிய பாவத்திற்குரியவனாக இருந்தாலும், ரப்பே நான் தௌபா செய்கிறேன் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டுவிட்டால், இணை வைப்பு அல்லாத எல்லா குற்றத்தையும் தான் மன்னிப்பதான வாக்குறுதியையும் அல்லாஹ் மேராஜிலே தருகிறான். இந்த 3ம் தான் மேராஜினுடைய மிக முக்கியமான அன்பளிப்புகள். 3மே கடைபிடிக்க வேண்டியவர். வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் கூட இருக்க வேண்டியது தொழுகை. ஜனாசா போறப்ப கூட தொழுகையாளியின் ஜனாசா போகுதுன்னு சொல்லணும். 2வது செய்தி, இந்த 2 வசனங்கள், பக்ராவின் 2 வசனங்கள், அதாவது அதனுடைய அன்பளிப்பு எவ்வளவு வீரியமானதுன்னு தெரிஞ்சா ஒரு நாள் கூட அதை ஓதாம விட மாட்டாங்க என்றெல்லாம் ஹதீசுகளிலே இருக்கிறது. 3வது செய்தி, ஷிர்க் அல்லாத மற்ற எல்லா பாவத்தில இருந்தும் மன்னிப்பு வழங்குவதாய் அல்லாஹ் சொல்லிவிட்டால், வழங்கு என்று கேட்கிற இடத்தில் நாம் கட்டாயம் இருக்க வேண்டும். எங்களை ஷிர்கிலே ஆழ்த்தி விடாதே என்றும் கேட்க வேண்டும். ஷிர்க் அல்லாமல் நாங்கள் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனித மேராஜ் இரவினுடைய பொருட்டால் அவன் அன்பளிப்புகளாய் தந்த வெகுமதிகளை எல்லாம் காலமெல்லாம் பேணுதலாக பின்பற்றி வரக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. இந்த இரவினுடைய கைரு பரக்கத்துகளின் பொருட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும்
அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வானாக. பெரிய பெரிய இந்த உலகத்தை பீடிக்கிற முசீபத்துகள் பலாவல் இவற்றில் இருந்து அல்லாஹ் நம்ம அத்தனை பேரையும் பாதுகாப்பானாக. ஒரு 10 நிமிஷம் திக்ரு செஞ்சுட்டு நம்ம அப்புறம் துவா செஞ்சுட்டு அதோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.